மான் மற்றும் அவள் சிறிய விளக்கு. ஒரு சோகமான கதை. அமைதியான காட்டின் ஆழத்தில் லிரா என்ற சிறிய மான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் வலிமையானவளும் அல்ல, வேகமானவளும் அல்ல. ஆனால் அவள் எப்போதும் தன் அருகில் வைத்திருந்த ஒரு சிறிய ஒளி விளக்கு இருந்தது. அது அவளுடைய தாயார் கொடுத்த பரிசு. இந்த விளக்கின் ஒளி எரிந்து கொண்டே இருந்தால் நீ ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை என்று தாய் சொன்ன வார்த்தைகள் லிராவின் மனதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு இரவும் அந்த பொன்னிற ஒளி அவளுடைய இதயத் துடிப்பைப் போல மெதுவாகச் சுழன்றது. அது அவளுக்கு பாதுகாப்பாய் தோன்றியது. ஆனால் ஒரு இரவு காடு முழுக்க அதிர வைத்தபடி ஒரு பசித்த சிங்கம் அங்கே நுழைந்தது. அது தூரத்தில் லிராவின் விளக்கின் ஒளியை பார்த்தது. அது நிச்சயம் நெருப்பு, சக்தி, எனக்கு தேவையான ஒன்றுதான் என்று நினைத்தது. சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. அந்த ஒளியை எனக்கு கொடு. இந்த குளிர்ந்த இரவில் எனக்கு அது மிகவும் தேவை. லீராவின் உடல் நடுங்கியது. சிங்கம் அவளை அழித்துவிடலாம் என்பதை அவள் அறிவாள். ஆனால் அந்த விளக்கு, அது அவளுடைய தாயின் கடைசி நினைவாக இருந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், தயவு செய்து இந்த விளக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது என் உயிரின் ஒரு பகுதி. சிங்கம் ஒரு பெரிய நிழலாக அவள் மேல் விழுந்தது. இப்போதே அது அதை பறித்துவிடும் என்று லிரா உணர்ந்தாள். அந்த நொடியில் அவள் துணிந்து சொன்னாள், எதையாவது எடுக்க வேண்டுமென்றால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். விளக்கு இந்த காட்டுடம்தான். அதை விட்டுச் செல்லுங்கள். சிங்கம் சற்று அதிர்ந்தது. சிறிய உயிர் ஒன்று ஒரு சிறிய விளக்கை காப்பாற்ற அழகாக தன்னை தியாகம் செய்ய வருகிறது என்று அது எதிர்பார்க்கவில்லை. அதன் உள்ளத்தில் ஏதோ மேகமாகியது. சிங்கம் மெதுவாக தலை குனிந்து சொன்னது, நீ பார்த்த மிகத் துணிவானவள். இந்த விளக்கு உனக்கே உரியது. அதை நான் களவாட வேண்டிய ஒளி அல்ல.